தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவேளையில் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த காலையில் என்னோடு பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றுப்போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றுப்போனான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த பகுதியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, முதல் மனுஷனாக இருக்கிற ஆதாம தேவன், அன்பான தேவச்சனமே, தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தில் தம்மை போல ஆதாமை தேவன் உண்டாக்கினார். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசித்து பாருங்க. மனுஷனை தேவன் படைக்கும் போது எப்படி படைச்சாராம்? தேவ சாயலா, தேவ ரூபமா, தேவனை போல படைத்தார். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலம்போக்கில் நீங்கள் தேவ மகிமைக்காக ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கணவனும் மனைவியா அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே. அன்பான சகோதரனே சகோதரியே, சாத்தா என்ன பண்ண தெரியுங்களா? சர்பத்தின் வாய் வழியாக பேசி அந்த கணவன் மனைவியை வஞ்சித்து அவங்கள கீழ்ப்படியாமல் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகும்படியாக அவள் என்ன பண்ணினான்னா, தந்திரமாய் வஞ்சிக்க ஆரம்பித்தான். எப்போ மனுஷன், அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, அப்போ என்ன செய்யப்பட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். அது வரைக்கும் தேவ சாயலா, தேவ ரூபமா, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே சஞ்சரித்து கொண்டிருந்தவர்கள் எப்போ கீழ்ப்படியாமல் பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்களோ, கணவன் மனைவி 2 பேரும் நிர்வாணி ஆயிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. அவர்கள் தேவ மகிமையை இழந்து போனாங்க. தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷன் தேவ மகிமை இழந்தது மாத்திரமல்ல, நீங்கள் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் நிர்வாணி என்று கண்டு தேவனை சந்திக்க முடியாமல் அவர்கள் போய் மறைந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு பெரும்பாலும் அநேக தேவ ஜனங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு காரணம், தேவ மகிமையை இழந்து போகிறது காரணம், இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால தான். ஆகையால் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலவேளையில் நம்மை சற்று ஆராய்ந்து இன்றைக்கு நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த பாவம் மனுஷன் என்ன பண்ணுதுன்னா, தேவனை விட்டு நம்மை தூரமாய் கொண்டு போய் விடுகிறது. ஆகையாலே நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19லேருந்து 21 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. தேவன் மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டார். அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த பாவம். அன்னைக்கு அன்பான தேவஜன்மை இழந்து போன அந்த தேவ மகிமை, இழந்து போன அந்த அதிகாரத்தை மீண்டுமாக மனுஷனுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக, எதை மனுஷன் இழந்துட்டானோ என்னங்க, அதை மீண்டுமாய் அவனுக்கு திருப்பி தருவதுக்காக தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக 2ஆம் ஆதாமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. அவர் வந்து முதல் ஆதாம் எந்த தவறு செய்தாரோ அந்த தவறை அவர் சரிப்படுத்தவும், அன்பான தேவ ஜனமே, எந்த அசுத்த ஆவி மனுஷனை வந்திச்சு தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போனதோ அதே அசுத்த ஆவியை அவர் ஜெயிக்கும்படியா என்ன பண்ணாருன்னா 2ஆம் ஆதாமாய் கடந்து வந்தார். நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவரை உயர்ந்த மாலைக்கு கொண்டு போய் சாத்தா என்ன பண்ண தெரியுமா? உலகத்தினுடைய எல்லா என்னங்க மேன்மையை காண்பித்து
நீ என்னை சாஷ்டாங்கமாக வழங்கினா இதெல்லாம் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொன்னான். காரணம் என்ன சொல்லுங்க? ஆதாம் இழந்து போன மகிமை, ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரம் சாத்தான் தன்னிடத்துல வைத்து ஆண்டவருக்கே சொல்லுகிறான், நீ சாஷ்டாங்கமா விழு, என்னை பணிந்துக்கோ, நான் உனக்கு இது எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, மனுஷன் செய்த தவற தேவன் சரிப்படுத்தும்படியாக என்ன பண்ணாருன்னா, அவர் தேவனா வரல, மனுஷனா நம்மை போல பாடுள்ளவராய் கடந்து வந்தார். நாம் செஞ்ச தப்புக்கு நாம் தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் நமக்கு பதிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்கும்படியாக அவர் சிலுவையிலே, அன்பான தேவச்சனமே, தன்னை நமக்காக பலியாக்கினார். எதற்காக தன்னை நமக்காக அவர் பலியாக்கினார் என்று சொன்னால், நாம் இழந்து போன என்னங்க அந்த மகிமை, நாம் இழந்து போன அந்த அதிகாரம், நாம் இழந்து போன அந்த ஸ்தானத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்கும்படியாக, அதுக்காக தான் ஆண்டவர் அன்பானுள்ள 2000 வருஷங்களுக்கு முன்னால அவர் என்ன பண்ணாருங்க, மனித ரூபமாக, என்னங்க மனுஷ சாயலாக, மனுஷனை போல அவதாரத்தை எடுத்து அவர் என்ன பண்ணாரு, நமக்காக தன்னை பலியாக்கினார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்க வாசிப்பீர்களானால், அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்து நிமித்தமாக என்னங்க எந்த வல்லமை, எந்த மகிமையை, எந்த அதிகாரத்தை மனுஷன் இழந்து போனானோ அதே வல்லமை, அதே அதிகாரத்தை, அதே மகிமையை பெற்றுத்தரும்படியாக அவர் சிலுவையிலே வெளிரங்கமாக சாத்தானை ஜெயித்தார். ஜெயித்தது மாத்திரமல்ல, அவனை காலின் கீழே போட்டு மிதித்தார். நீங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. ஆகையால் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளையில் இன்றைக்கு ஒருவேளை ஆதாமை போல கீழ்ப்படியாம, ஆதாமை போல பாவம் செய்து, ஆதாமை போல அன்பான மகிமை இழந்து தேவ சமூகத்தை விட்டு இன்னைக்கு நீங்கள் விரட்டப்பட்டு இன்னைக்கு பலருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டிய நீங்க இன்னைக்கு கேலியும் பரிகாசமும் நிந்த அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், கர்த்தர் காலையில் உங்களுக்காக தான் அன்பான தேவ ஜனமே, சிலுவையில் இயேசு என்னாருங்க, தன்னை பலியாக நமக்காய் ஒப்பு கொடுத்தார். அவர் வசனம் சொல்லுது, நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தூரமாயிருந்த நம்மை அவருடைய ரத்தத்தின் முகாந்தரமா சமீபமாய் கொண்டு வந்தார். தேவனுடைய நோக்கம் என்னங்க, நம்மளை அழிக்கிறது அல்ல. எசேக்கியேல் நீங்க 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, துர்மார்க்கன் தன் துர்மார்க்கத்தில் சாவது எனக்கு எவ்வளவோ விருப்பம் இல்லை என்று சொல்லி. அப்போ தேவனுடைய விருப்பம் என்னன்னா, தன்னை பலியாக்கி நம்மை வாழ வைக்க வேண்டும். அதற்காக தான் அவர் நமக்காக என்ன பண்ணாருங்க, சிலுவையில் பலியானார். ஆகையால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கேலி பரிகாசமா பலரால் அவமானப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அநேகருக்கு நீங்க ஏளனமாய் காணப்படுவீர்களானால், நான் தாழ்மையா தைரியமா சொல்லுகிறேன், நீங்க எங்க விழுந்தீங்களோ அதே இடத்துல எழுந்து நிற்க இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தேவன் பக்கமாய் நீங்க திரும்பி வாங்க. காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்க ரோமருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கும் போது அவர் நமக்காக மரித்தது தேவ அன்பு இன்னதென்று வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுது. அப்போ அவர் நமக்காக மரித்த அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்க தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, நம்ம செஞ்ச தப்பை எல்லாம், என்னங்க நம்ம செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம், நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் என்ன பண்ணார், தன்மையில ஏற்றுக்கொண்டார். அநேகர் யோசிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செஞ்சதுனால தான் அவர் சிலுவையில் அறியப்பட்டார். இல்லைங்க. நீங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசித்து பாருங்க. என் ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு யார் சொல்ல முடியும்? நான் பிரசங்கிக்கிற, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவர்னா, பாவம் இல்லாத பரிசுத்த தெய்வம்.
வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் இழந்து போனவளை தேடி ரட்சிக்கும்படியா அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி. ஆகையாலே இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலவேளையில் கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடினாலதான் உனக்காக தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எசேக்கியேல் 18:23 சொல்லுது, துர்மார்க்கனுடைய மரணத்தில் தேவனுக்கு பிரியம் இல்லை. நம்ம சாகிறது தேவ விருப்பம் இல்லைங்க, நம்ம வாழ்றது, நாம் தேவன் பக்கமா திரும்பி வர்றதுதான் தேவனுக்கு விருப்பமா இருக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்தை 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பாவம் செய்து என்னங்க உள்ளதெல்லாம் அழித்து விட்டு அன்பான தேவ ஜனமே பண்ணி சாப்பிடுறது கூட அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும்போது அவன் யோசிக்கிறான், நான் வேலைக்காரனா போய் தகப்பன் வீட்டில் என்னங்க 10ல் 11 இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு வரான். ஆனா ஆண்டவர் அவனை தூரத்திலிருந்து பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, செத்து போன என் பிள்ளை உயிரோடு வந்தான் என்று சொல்லி. நம்ம செத்து போகிறது தேவ விருப்பம் இல்லை, நம்ம வாழ்ந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஏசு அதுக்காக தான் நமக்காக அவர் சிலுவையில் தன்னை பலியாக்கினார், தன்னை அழித்து நம்மை அவர் வாழ வைத்திருக்கிறார். ஆகையாலே இந்த கால வேளையில் நீங்க இருக்கிற இடத்துல இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த நிலையில இருந்தாலும் என்னங்க, நீங்க இருக்கிற வண்ணமா உன்னை நேசிக்கிற ஒரே ஒருவர் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க இன்னைக்கு அந்த இளைய குமாரனை போல நான் விழுந்த இடத்துல இருந்து எழுந்து வருவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் முற்றிலுமாய் மாற்றப்படும். இன்னைக்கு இருக்கிறது போல நீங்க இருக்க மாட்டீங்க. கர்த்தர் நீங்க இழந்து போன அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்பி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படி அன்பான தேவ ஜனமே, முதல் ஆதாம் பாவம் செய்து மகிமை இழந்தார், ஆனா 2ஆம் ஆதாமாக இயேசு இழந்து போன மகிமையை பெற்று தந்தாரோ அதே போல நீங்க இழந்து போன ஆசீர்வாதம், நீங்க இழந்து போன மகிமை, நீங்க இழந்து போன கனம் கௌரவம் எல்லாவற்றையும் அவர் உனக்கு திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இறுதியை கடினப்படுத்துறதுனால நஷ்டம் நமக்கு தான். ஆனா நீ மனம் திரும்பினா, தேவனிடத்துல ஒப்பு கொடுத்த அப்படின்னு சொன்னா உன் எதிர்காலத்தை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா தேவன் உன்னை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலையில் எனக்காக எங்களுக்காக நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லி இருக்கிற இடத்துல இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி உங்களை நீங்கள் ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இது வரைக்கும் இருந்தது போல இல்லை, அவர் வித்தியாசத்தை கட்டாயமாக கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆதாம் இழந்து போன மகிமை ஆண்டவரே நீர் பெற்று தரும்படியா 2ஆம் ஆதாமா பரலோகத்தை விட்டு எங்களுக்காக பூமியில் மனுஷனாய் கடந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விழுந்து போன இடத்துல எழுந்து நிற்க, இழந்து போன அன்று மகிமை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியா இன்னும் அன்று நாங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக மாறத்தக்கதாக தகப்பனே எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினதுக்காக நன்றி, எங்களுக்காக அன்று உம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த கால வேளையில் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தனித்தனியா பங்கு பங்கா நீர் அவளை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தி, அவருடைய குறைகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. அவருடைய துக்கங்கள் சந்தோஷமா மாற நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் இந்த வார்த்தை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நீங்க
இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்பினால் நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியுடைய எண் அங்கே டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் அன்பான தேவ ஜனமே எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஏப்ரல் மாதம் 22, 23, 24 எங்களுடைய கிளை சபையாக இருக்கிற HBR லெவட்டில் 3 நாள் விசேஷித்த கூட்டம் இருக்குது. 3 தேவ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.